நம்ம நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறோம். சரி, அந்த ராஜ்யத்தை பூமியில வாழ்கிற தற்போதைய வாழ்க்கையோடு கூட நாம் எப்படி இணைத்து பார்ப்பது? நம்முடைய வாட் இஸ் அவர் லிங்க் டு இட்? அதோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய தொடர்பு என்ன? ரோமர் 8:17 பவுல் இதை மிக தெளிவாக விளக்குகிறார். லெட்ஸ் ரீட் ரோமன்ஸ் சாப்டர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஓகே, இங்கே நாம் பார்க்கிறோம், பாடுகள் தான் நம்மை கிறிஸ்துவுடனே கூட உடன் சுதந்திரராக மாற்றுகிறது. ரொம்ப தெளிவா சொல்றாரு, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாய் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். So what is the requirement to be joint heirs with Christ? இந்த ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறதற்கு தேவையானது என்ன? அந்த தேவையை போய் பரலோகத்துல போய் பூர்த்தி செய்ய முடியாது. தற்காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நான் உலகத்துக்காக வாழாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சுதந்திரத்திற்காக நான் விதைத்தால் தான் அங்கே போய் அந்த சுதந்திரத்தை அடைய முடியும். ஸோ அவர் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் பாடுபட்டால் அப்படி ஆகும். இப்போ இது வந்துருச்சுனாலே நமக்கு இது பிடிக்காது, இந்த செய்திகள்லாம் நமக்கு பிடிக்காது. என்னங்க பாடுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, நல்ல காரியங்களை சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். பாடுகள் உபத்திரங்கள் வந்துட்டா ரொம்ப கஷ்டம். பாடுகள் என்று சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, கிறிஸ்து என்னென்ன பாடுபட்டாரோ அதே பாடதான் ஆண்டவர் நமக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதை தவிர மேலாக வேற ஒன்றும் சொல்லலை. கிறிஸ்துவை விட நீங்க ஒன்றும் அதிகமாக பாடுபட்டுற போறதில்லை. கிறிஸ்து எப்படி பாடுபட்டார்? முதலாவது, the first aspect of his suffering was he was rejected by men. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாய் வாழும்போது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, உலகத்தார் எல்லாரும் எங்களை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது ஒரு பெருங்கூட்டம் மக்கள் என்னை பின்பற்றி வர வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அங்கீகரிக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்போ அற்புதம் செய்தார்னா பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்தது. என்ன புசிங்கள்னு சொன்னார்னா கூட்டம் அவரை விட்டு ஓடி போயிடுச்சு. He was rejected very often by men. இது கடினமான உபதேசம் என்று அவரை விட்டு ஓடி போனாங்க. இயேசு கிறிஸ்து எல்லாராலும் எப்பொழுதும் அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He was rejected. He was despised. அவர் இழிவுபடுத்தப்பட்டார். இவன் என்ன நமக்கு தெரியாதா இவன் யாருன்னு, யோசேப்பினுடைய குமாரன் தானே அப்படின்னு சொல்லி அவரை இழிவாக பேசின சமயங்கள் உண்டு. இன்றைக்கு நம்மை குறித்து ஒருத்தர் இழிவாக பேசிவிட்டால் உடனே நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு லாட்டியை தூக்கிட்டு சண்டைக்கு போகிற மாதிரி இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறாங்க. என்னை குறித்து ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டா உடனே நான் அவங்கள்ட்ட என்ன செய்யணும், எதிர்த்து போராடணும், நான் தான் ஜெயம் பெறணும். அவங்க என்ன எப்படி என்னை அப்படி பேசலாம், நான் உடனே என்னை நியாயப்படுத்தி உடனே நான் சரியான நிலையில் நிற்கிறேன்றதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பிரியமானவர்களே, கிரைஸ்ட் வாஸ் டிஸ்பைஸ்ட். கிறிஸ்து இழிவுபடுத்தப்பட்டார், எல்லாராலும் துச்சமாக எண்ணப்பட்டார். நமக்கும் அப்படிப்பட்ட பாடுகளைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே சொல்லுகிறார். மூன்றாவதாக அங்கே சொல்லப்படுகிறது, அவர் அவமானப்படுத்தப்பட்டார். He was put to shame. எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்தினாங்க. சிலுவையில் அறைந்தாங்க. சிலுவை மரணம் என்பது கொடூர குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரணம். குற்றமே செய்யாத நன்மை செய்து திரிந்த இயேசுவுக்கு அதை கொடுத்தார்களானால் அதை விட பெரிய அவமானம் வேற ஒன்றுமில்லை. அந்த அவமானத்தை சிந்தித்து பார்க்கும்போது அவரை விட பெரிய அவமானம் ஒன்றும் நமக்கு வந்துட போறதில்லை. நாம் அநேகரால் அவமானப்படுத்தப்படுவோம். He was criticized. அவருடைய உபதேசத்தை கேட்டு அவரை என்னெல்லாம் விமர்சனம் செய்தார்கள் என்று யோசித்து பாருங்க. பேய்களுடைய உபதேசம் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து பேசுறது, அவர் பிசாசு துரத்துகிறது, பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூவினாலே இவர் பிசாசுகளை துரத்துகிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டு.
அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிசாசு துரத்தினா அவன் ராஜ்யமே உடஞ்சி போயிடும் அப்படின்னு ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஆனா அவருடைய உபதேசத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவரை விமர்சித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்களும் நானும் அநேகரால் நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாக விமர்சிக்கப்படலாம். We can be criticized for what we believe in. We can be criticized for the stand we take for God. இதெல்லாம் நம்முடைய பாடுகளினுடைய ஒரு பகுதி, மறந்து போயிடக்கூடாது. உடனே நான் அதிலிருந்து வெளியில வந்துடணும், உடனே உலகத்துல நான் அதுக்கு வெற்றி காணணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஏன்னா உங்க தொடர்பு இந்த உலகத்தில் இருக்கிற வெற்றிகளோடு அல்ல, இனி வரும் ராஜ்யத்தோடு இருக்கிறது. நீங்க இங்க படுகிற பாடெல்லாம் எதற்காக படுகிறீர்கள் என்றால், கிறிஸ்துவுடனே கூட நான் பாடுபட்டால் அவரோடு கூட நான் மகிமை அடைந்து அவரோடு கூட நான் எழும்பி சிங்காசனத்திலே உட்கார்ந்து நான் ஆளுகை செய்வேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கே நம்மள அநேகர் ஆளுகை விரும்புகிறோம். அநேக நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கிறது. நாங்கள் எவ்வளவோ அதிகமாக வார்த்தையை அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ அதிகமாக நாங்கள் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸை நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஆனால் அன்னைக்கு இருந்த அதிகாரத்தை இன்னைக்கு சபையில் பார்க்க முடியலையே. ஏசு கிறிஸ்து போன்னா போச்சு, நில்லுனா நின்னுச்சு, உட்கார்னா உட்கார்ந்துச்சு. அப்போஸ்தலர்கள் நடந்தாலே அற்புதம் நடந்தது. நாங்களும் வாஞ்சிக்கிறோம் ஆனால் ஒன்றும் நடக்கலையே அப்படின்னா, அநேக நேரத்தில் நமக்கு விளைவுகள் மேல் விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதற்கு செலுத்த வேண்டிய விலை கிரயத்தை செலுத்த நாம் ஆயத்தமாய் இருப்பதில்லை. அங்கதான் அதிகாரத்தை பெற முடியாம போகுது. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, கிறிஸ்துவுடனே கூட நாம் பாட அனுபவிக்க ஆயத்தமாய் இருந்தால்தான் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமை அடைய முடியும். ஓகே, அவர் விமர்சிக்கப்பட்டார். நான் சொன்னேன், அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், இழிவுபடுத்தப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவர் விமர்சிக்கப்பட்டார். ஃபைனலா என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த சிலுவையையும் அவர் சந்தோஷமா உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டார். சரி, இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் நானும் சிலுவையில் போய் கடைசியில் அறையப்பட்டு மரணம் அடையணுமா? இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் வராதவன் எனக்கு சீஷன் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீஷனா இருக்க விரும்பினால், நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க விரும்பினால், அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் கிறிஸ்துவை பின் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த சிலுவை என்று சொன்னால் என்ன? அநேகர் சொல்வார்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள். ஐயோ, நம்ம உலகத்துல எப்ப பார்த்தாலும் நொறுக்கப்படணும், நெருக்கப்படணும். அப்படி இல்லை. சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவுக்கு பின் செல்றதுனா வெரி சிம்பிளி ஒன் திங், இட் இஸ் allowing your self will to die and taking up the will of God in your life. உங்களுடைய சுய சித்தம், சுயம் மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தை எடுத்துக்கொள்வதுதான் சிலுவையை எடுத்துக்கொள்வது. இதை நான் ரொம்ப தெளிவா சில மாதங்களுக்கு முன்பு, நான் நினைக்கிறேன் போன வருஷத்துல நம்ம லாக்டவுன் பீரியட்ல இருந்தப்போ, சிலுவையை எடுத்து கிறிஸ்துவை பின் சென்று போகிறது என்றால் என்ன என்பதை குறித்து ரொம்ப தெளிவா நான் பேசியிருக்கேன் ஒரு செய்தியில. சிலுவை என்பது தேவனுடைய சித்தம் மனிதனுடைய சித்தமோடு குறுக்கிடுகிற இடம். அங்க மனுஷனுடைய சித்தம் மரிக்கணும், தேவ சித்தம் உயிர் பெறணும். அப்போதான் ஒரு மனுஷன் சிலுவையை எடுத்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தமாகும். ஆகவே உடன் சுதந்திரராய் கிறிஸ்துவோடு கூட ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற, பரலோகத்தில் இருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருந்தால், நாம் உலகத்தால் நிராகரிக்கப்படுவோம், we will be rejected by the world, தள்ளப்படுவோம், உலகத்தால் நாம் இழிவுபடுத்தப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், விமர்சிக்கப்படுவோம். இதெல்லாத்தையும் சுமக்க நம்ம அறிந்திருக்கணும். ஆனா இறுதியாக நம்முடைய சிலுவையை, சுய சித்தத்தை மரிக்க ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கைக்காக எடுத்துக்கொண்டு நடக்க நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி செய்வோமானால், உலகத்தில் அப்படியாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவரோடு கூட உடன் சுதந்திரராய் இருந்து நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க,
அந்த சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்க சுய சித்தத்தை விட்டுட்டு தேவ சித்தத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாக்கா, இஃப் யோர் வில் இஸ் யுனைட்டட் வித் த வில் ஆஃப் காட், உங்க சுய சித்தம் தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும், ஒன்றாக இணைந்திருக்கும் என்று சொன்னால், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னா, யூ பிகம் அன்ஷேக்கபிள், அன்டிஃபீட்டபிள், unconquerable like the will of God. தேவ சித்தத்தோடு கூட இணைந்திருக்கிறவன் அசைக்கப்பட முடியாது, அவனை நீங்கள் தோற்கடிக்க முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது. ஏன்? அவன் தேவ சித்தத்தோடு இணைந்திருக்கிறான். நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் இறுதியாக தேவ சித்தம் தான் நடக்கும். மனுஷன் எவ்வளவுதான் தீர்மானிச்சு, மனுஷன் எவ்வளவு தான் சுய சித்தத்தின்படி ஓடினாலும் கடைசியில தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்தா அவன் வாழ்வான், இல்லைனா அழிந்து போவான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தேவ சித்தத்தோடு இணைந்திருப்பது தான் இன்றைக்கு உலகத்துல நமக்கு மிக பெரிய ஸ்டெபிலிட்டி, உறுதி. நம்ம அசைக்கப்படாம இருக்கணுமா? உலகத்தினுடைய சூழ்நிலைகள், உலகத்தினுடைய எதிர்ப்புகள், உலகத்தினுடைய சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமா? ஒரே காரியம், என் சுய சித்தத்தை மறிக்க ஒப்பு கொடுத்துட்டு தேவ சித்தத்தோடு கூட நான் இணைந்திருப்பேன் என்று சொன்னால், என்னை ஒருவரும் மேற்கொள்ள முடியாது, என்னை ஒருவரும் அசைக்க முடியாது, என்னை ஒருவரும் தோற்கடிக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கஷ்டமா தோன்றினாலும் ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துக்கு அடுத்த ஒரு சுதந்திரத்துக்காக நீங்க ஓடலை, நீங்க நித்திய சுதந்திரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. அழிந்து போகிற ஒரு சுதந்திரத்துக்காக நீங்க ஓடல, அழியாத ஒரு சுதந்திரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. கஷ்டங்கள் இந்த உலகத்திலே நமக்கு இருக்கலாம், ஆனால் இனி வரும் யுகத்திலே நமக்கு அதனுடைய பலன்கள் கணக்கிட முடியாத, அளவிட முடியாதது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25 பவுல் மிக அழகாக இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம், ஒரு என்கரேஜ்மெண்ட். வாசிக்கலாம். 1 Corinthians chapter 9 verse 25. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பந்தய பொருளுக்காக, அழிந்து போகிற ஒரு கிரீடத்துக்காக. அந்த காலத்தில் அக்கார்டிங் டு த ரோமன் கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அவங்க தலையில் ஒரு கிரீடத்தை வைப்பாங்க. அந்த கிரீடம் பார்த்தீங்கன்னா வெறும் இலைகளினாலே செய்த ஒரு கிரீடமாக இருக்கும். இலைகளை பின்னி ஒரு கிரீடம் செய்திருப்பார்கள். சில நாட்களுக்குள் அது வாடி போகும். இன்னைக்கு கூட கோல்டு மெடல்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் பவுலினுடைய காலத்தில் அந்த மெடல் கொடுப்பாங்க, ஆனால் தலையில் வைக்கிற கிரீடம், அந்த வின்னர்ஸ் கிரவுன் பார்த்தீங்கன்னா வெறும் இலைகளினாலே செய்யப்பட்டது. வெகு சீக்கிரத்தில் அது வாடி போகும். இன் another way, நான் சொல்வேன், இட் ஷோட் த வீக்னஸ் ஆஃப் த மேன் ஹூ வாஸ் கெட்டிங் த ப்ரைஸ். அந்த நேரத்தில் அவன் உச்சகட்டத்தில் நிற்கிறான், அவனுடைய வெற்றியின் உச்சகட்டத்தில் நிற்கிறான். அந்த நேரத்தில் அவன் என்னவோ பெரிய உலகத்தையே ஜெயிச்சது போல் அவனுக்கு நெஞ்சில் ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் அவனுக்கு இருக்கிற பலனெல்லாம் ஒரு நாள் வாடி போக போகுது. வேறொருவன் அவனுடைய ஸ்தானத்துக்கு வரப்போறான், அவனையும் ஜெயிக்கக்கூடியவன் ஒருவன் எழும்புவான் என்பதையெல்லாம் அந்த கிரீடம் ரொம்ப அழகாக காட்டிட்டு போயிடுச்சு. ஆனால் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள பார்க்கும் பொழுது பவுல் சொல்றாரு, அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறும்படிக்கு அவர்கள் அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கொஞ்ச காலம் கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம பெற போகிற கிரீடமோ என்றென்றைக்கும் அழிந்து போகாத ஒரு கிரீடம். We are going to receive a crown of authority, of glory, of honor and a crown that will never fade away. அது ஒரு முறை பெற்றுக்கொண்டால் போதும், நிரந்தரமா. யோசி பாருங்க, நித்திய காலத்துக்கும் நிலைத்திருக்க போகிற ஒரு கிரீடம். இந்த உலகத்தை போல we are used to living in a world that is impermanent. அழிந்து போகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டோம். நமக்கு இங்கே என்ன கிடைச்சாலும் ஒரு காலத்தில் போயிடும் அப்படின்ற எண்ணம் நம்ம மைண்டில் செட் ஆயிருச்சு. ஆனால் பரலோகத்தை பொறுத்த மட்டிலும் அங்கே கிடைக்க போகிறது ஒன்றையும் நீங்கள் இனி ஒருபோதும் இழக்க மாட்டீர்கள். தயவு செய்து அந்த எண்ணத்தை நல்ல மனசில் பதிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா,
இன்னைக்கு நம்ம பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிதான். எனக்கு எது கிடைச்சாலும் இது நிரந்தரமானது அல்ல. சில காலம் இருக்கும், கொஞ்சம் காலம் கழிச்சு போயிடும். பணம் வந்தால் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். புகழ் வந்தால் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இன்னைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஒருத்தர் someone rises to fame, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அந்த முழு தேசமும் அவரை குறித்து பேசும். கொஞ்ச நாளில் வேற ஒருத்தர் அவருடைய இடத்துக்கு வருவார். முந்தி பேசப்பட்டவர் முற்றிலுமாய் மறக்கப்படுவார். அது யாராக இருக்கட்டும். நீங்கள் ஈவன் கிறிஸ்டியன் வேர்ல்டில் எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியன் சிங்கர்ஸ் எடுத்துக்கோங்க. சில காலம் ஒருத்தர் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு நல்ல பாட்டு பாடிட்டார்னா முன்னாடி பாடினவரை மறந்துடுவாங்க, அடுத்தது பாடினவரை பிடிச்சிக்குவாங்க, அவர் ஆஹா ஓஹோன்னு போட்டுருவாங்க. திஸ் இஸ் த வேர்ல்டு. இது உலகம். ஏனென்றால் இந்த உலகத்தில் எது கிடைச்சாலும் அது மாறி போகும். அது ஒரு நாள் வேலிடிட்டி பீரியட் முடிவுக்கு வந்துருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம எதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம் என்றால், ஒன்றை பெற்றுக்கொண்டு இனி நிரந்தர காலமாய் அதை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்துக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதான் பவுல் சொல்றாரு, இட் இஸ் அன் இன்கரப்டபிள் கிரவுன். ஆகவே இங்க ஒரு போராட்டம் இருக்கத்தான் செய்யுது. போராடினாதான் அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தில் இருக்கிற அழிவுள்ள கிரீடத்துக்கே போராட்டம்னா அழிவில்லாத கிரீடத்துக்கு எவ்வளோ போராட்டம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அழிவில்லாத கிரீடத்து போராட்டமே இல்லாமல் பெற்றுக்கொண்டா அதில் பிரயோஜனமே இல்லையே. அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்பு இலவசமாக ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லாமே கஷ்டம் இல்லாமல், எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆண்டவர் கொடுக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம். ரட்சிப்பை இலவசமாக கொடுத்துட்டாரு, சோதனையை தாங்கக்கூடிய பலனை கொடுத்துட்டாரு, எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்ச நாட்கள் உலகத்தோடு மாம்சத்தோடு சுயத்தோடு போராடி ஜெயம் கொண்டு மேற்கொண்டு தேவன் நமக்காக வைத்திருக்கிற நிரந்தரமானவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ ஒரு போராட்டம் இங்கே இருந்தாலும் அந்த போராட்டம் என்ன, சிம்பிளி சொல்ல போனால், என் கண்களுக்கு அட்ராக்டிவாக அழகாக தோன்றுகிற உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் நான் மரத்துக்குள்ளாக்கணும். சிலுவை எடுக்கணும்னா எனக்கு அழகாக தோன்றுகிற, எனக்கு அருமையாய் தோன்றுகிற, எனக்கு இன்பமாய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மரத்துக்குள்ளாக்கி கிறிஸ்துவனுடைய சித்தம் என்னவோ அதை மாத்திரம் தரித்து கொண்டு நடப்பது தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது ஒரு போராட்டமாய் தோன்றினாலும் உண்மை என்ன என்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள் ஈடிணையற்ற ஒரு அருமையான அழகான மகிமையான சுதந்திரத்திற்குள் இது என்னை அழைத்து செல்லும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.